வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பார்க்க போறோம். டெமோக்ரசி அப்படின்றது என்னன்னா, மக்களால ஆளப்படுவது டெமோக்ரசி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிட்டிசன்ஸ் அவங்க டிசிஷன்ஸ டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ அவங்க நாட்டுக்கு தேவையான டிசிஷன்ஸ எடுக்கிறது வந்துட்டு டெமோக்ரசி அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து மாடர்ன் ஸ்டேட்ஸ் இப்போ இருக்கிற கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டெமோக்ரசி மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியா தான் இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா, நமக்காக ஒருத்தர தேர்ந்தெடுத்து, நம்ம பிரதிநிதி போய் அங்க நமக்கு பதிலா அவங்க வந்து தேவையான விஷயங்கள சூஸ் பண்றது, நமக்கு தேவையான டிசிஷன்ஸ சூஸ் பண்றது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அடுத்து ரிபப்ளிக். ரிபப்ளிக் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ட் பண்ணப்படுறது. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்துட்டு மொனார்க் வைஸ் பரம்பரையா கிங்கோ, குயினோ அப்படி வராம, நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ட வந்து எலெக்ட் பண்றது வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றோம். ரிபப்ளிக் டெமோக்ரஸி வந்து யுஎஸ்ஏவும் இந்தியாவும் வந்து ஃபாலோ பண்றாங்க. மொனார்க்கியோட டெமோக்ரஸி. இப்போ யூகே, ஜப்பான், நெதர்லாந்து இங்க வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து மொனார்க்கா இருப்பாங்க. கிங்கோ, குயினோ பாரம்பரியமா வரவங்களா இருப்பாங்க. டெமோக்ரஸி வந்துட்டு அவங்க வந்து பீப்பிள் தான் அங்க எலெக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மட்டும் மொனார்க்கா இருக்கும். ஓகே. இந்தியா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? இந்தியா வந்துட்டு ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியை அடாப்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ட் பண்ணப்படுறது ரிபப்ளிக். ஸோ நம்ம வந்து ரிபப்ளிக் அந்த கண்ட்ரி தான். மொனார்க் வந்து நமக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கிடையாது. அடுத்து வந்து டெமோக்ராட்டிக் மாடலை எந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பீப்பிள் வந்து அவங்களோட பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுத்து, பிரதிநிதிகள் நமக்கு பதிலாக நம்மளோட டிசிஷன்ஸை வந்து அவங்க எடுக்கிறது தான் வந்துட்டு டெமோக்ராட்டிக் மாடல். இந்தியா ஃபாலோ பண்ணுற டெமோக்ராட்டிக் மாடல்.